இங்க ஒரு அம்மா பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே ஒரு அழகான குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தைய எடுத்த டாக்டர் அது மேல ஏதோ மீன் ஸ்மெல் அடிக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொடுத்தா அவங்களும் அந்த ஸ்மெல் தாங்க முடியாம இருக்காங்க. சரி வளர வளர சரியாயிடுன்னு பார்த்தா குழந்தை வளர்ந்தாலும் அந்த ஸ்மெல் மட்டும் போகவே மாட்டேங்குது. சோ இத பத்தி ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் கேக்குறாங்க. அவர் நிறைய வாசனையான சோப்பு பவுடர் ஷாம்புன்னு எழுதி கொடுக்கறாரு. அந்த ஸ்லிப்பை வாங்கி பார்த்தா எல்லாமே அவரோட கம்பெனி ப்ராடக்டா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா ஸ்மெல் மட்டும் போகவே மாட்டேங்குது. இப்படியே அந்த பையனு பெரிய பையனா வளர்ந்துறான். ஆனா அந்த ஸ்மெல் பிரச்சனை தீரவே இல்ல. சோ மந்திரவாதி கிட்ட போய் மந்திரிச்சு பாக்குறாங்க. அவரும் ஒரு முட்டையை சுத்திட்டு உடைக்கிறாரு. பார்த்தா அந்த முட்டை கருப்பு கலரா இருக்கு. அதுல இருந்து அந்த ஸ்மெல் போயிடும் சொல்லி அனுப்புறாரு. அப்பயும் போகவே மாட்டேங்குது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போறான். இவரோட அப்பா கார்ல கூட்டிட்டு போகும்போது ஸ்மெல் தாங்க முடியாம காரோட விண்டோவை திறந்து விட்டுறாரு. இப்ப இவன் ஸ்கூலுக்கு போனதும் டீச்சர் இவனை மட்டும் தனியா தூரமா உட்கார வச்சிடறாங்க. சோ கார்ல மாட்டுற சென்ட கழுத்துல மாட்டிட்டு தான் ஸ்கூலுக்கு போறான். அப்பயும் அந்த ஸ்மெல் போக மாட்டேங்குது. இவனோட கிளாஸ்ல படிக்கிற பசங்க இவன் ஸ்மெல் தாங்க முடியாம இவன் முதுகுல மீன் போட்டோவை ஒட்டி அசிங்கப்படுத்துறானுங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் இவனுக்கு சப்போர்ட்டா இருக்கா. என்னடா இத்தனை பேர் ஒதுக்குனாலும் இவன் மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாளேன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு மீனுனா ரொம்ப பிடிக்குமா. அதனாலதான் இவனையும் பிடிச்சிருக்கு.